Hi all, Assalamu alaikum. Hope you all are doing good. நாளைய நாள் ஈத் செலிப்ரேஷனுக்காக வேண்டி வெயிட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்குமே அட்வான்ஸ் ஈத் முபாரக். எல்லா அரபு நாடுகளையுமே பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இந்த பக்லவா ரெசிபி. இது நார்மலாக செய்யும்போது நம்ம ஃபிலோ ஷீட்டில் செய்வோம். ஸோ இந்த ஃபிலோ ஷீட் வந்து எல்லாருக்குமே கிடைக்காத காரணத்தினால இதை சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஃபிலோ ஷீட்டுக்கும் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இந்த ஃபிலோ மாவுக்கும் எந்த ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஷீட் பார்த்திங்கன்னா மெஷினில் ப்ரோசஸ் பண்ணி வரதுனால அது நல்லாவே தின்னாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான பக்லவா மெத்தடை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயும் போல் வீடியோவை லாஸ்ட் வக்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த பக்லவா ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம அதுக்கான டோவை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்க. கிராமில் சொல்லணும்னா 250 கிராம் மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு பட்டர் பார்த்திங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். பட்டர் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இங்கே வந்து வெனிலா சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த பட்டர் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும் வரக்காட்டியும் நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துடணும். மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பின்னாடி இதுக்கு லைட் கோல்ட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். மாவு பிசையும் போது மாவு வந்து கையில் ஒட்டாத பதமாக இருக்கணும். அதே மாதிரி மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக எடுத்திங்கன்னா இன்னுமே ரெசிபிக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிசைஞ்ச மாவை ஒரு பாலித்தீன் ரேப்பில் ரப் பண்ணி இந்த மாவு கொஞ்சம் கூலாகும் வரக்காட்டியும் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாலே போதும். நார்மலாக பக்லவா ரெசிபிக்கு நம்ம நட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த விருப்பமான நட்ஸாக இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு 2-3 நட்ஸ் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நான் பீனட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ரோஸ்டட் பீனட் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 கப் பீனட்டுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். பீனட்டை நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு மாறிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக நீங்கள் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொரப்பான ஒரு டெக்ஸ்சர் கிடச்சிரும். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டர் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு சைடில் எடுத்து வச்சுருவோம். நம்ம 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா கூலாக இருக்குது. ஸோ இந்த மாவு வந்து நம்ம நல்லா ஃபுல்லாகவே ரோல் பண்ணி எடுக்கணும். இந்த மாவை நம்ம ரோல் பண்ணும்போது இதுக்கு நம்ம மைதாமா யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளார் பார்த்திங்கன்னா கோர்ன்ஃப்ளார் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கோர்ன்ஃப்ளார் வந்து நல்லா எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாவை வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். அடிக்க ஒரு முறை டோவில் 2 சைடுக்குமே வந்து மாவு அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் அதை நல்லா ரோல் பண்ணி எடுக்கணும். ரோல் பண்ணும்போது நல்ல தின்னான ஷீட்டாக வந்து நல்லா ரோல் பண்ணிக்கொள்ளுங்க. நார்மலாக சப்பாத்தியெல்லாம் செய்யக்கூடிய திக்னஸ் இருக்குல்ல, ஸோ அந்த திக்னஸில் எல்லா சைடுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஷீட்டாக ரோல் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி பெரிய ஷீட்டாக நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு நான் கோர்ன்ஃப்ளார் வந்து கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி எல்லா சைடுமே கோர்ன்ஃப்ளார் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளணும். ஃபோல்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சைடுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கோர்ன்ஃப்ளார் ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் மற்ற சைடே ஃபோல்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கோர்ன்ஃப்ளார் வந்து இந்த ஷீட் வந்து ரெண்டும் ஒன்றோடு ஒட்டாமல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷீட் லேயருக்குமே வந்து இந்த மாதிரி நல்லா கோர்ன்ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபோல்ட் பண்ணி எடுத்து இந்த டோ வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து நீங்கள் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது கண்டினியூஸாகவே நீங்கள் கோர்ன்ஃப்ளாவே யூஸ் பண்ணி ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டோவையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஷீட்டாக தான் ரோல் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பேனில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பேனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் இந்த ஷீட்டை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்ல பெரிய ஷீட்டாக ரோல் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு ஹாஃப் போர்ஷனை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம பக்லவா செய்கிறதுக்கு நம்ம அடியிலே லேயர் வரணும், அதே மாதிரி மேலாலே லேயர் வரணும்.
நான் பேக்கிங் பேனு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஷீட் போட்டிருக்கேன். ஏன்னா அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தான் இந்த பேக்கிங் ஷீட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கிங் பேனில் முதல் லேயராக வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து அந்த ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து செட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஷீட்டில் எக்ஸஸாக மேயக்கூடிய இந்த டோ இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட் லேயருக்கு நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா நம்ம பக்லவாவில் இது வந்து அடி பாட்டுன்றதுனால பிரச்சனை இல்லை. இந்த ஷீட்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பீனட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையுமே வந்து இந்த ஷீட்டுக்கு மிடில் லேயராக வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச பீனட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ இந்த ஷீட்டில் எல்லா சைடுமே கவர் ஆகிற மாதிரி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை கவர் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம ஆல்ரெடி பேலன்ஸ் இருந்து ஹாஃப் போர்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து இந்த ஃபஸ்ட் லேயராக வந்து நம்ம செட் பண்ணிக்கொள்வோம். ஃபஸ்ட் லேயருக்கு செட் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாவை வந்து நீங்கள் மேலால் சேர்க்க வேணாம். ஏன்னா நீங்கள் அப்படி சேர்த்திங்கன்னா நீங்கள் பக்லவா செய்யும் போது அது பார்க்கறதுக்கு அழகாக வராது. ஸோ அதனால் எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து ஃபேரியாக செப்பரேட்டாக எடுத்துருங்க. ஸோ மாவு வந்து எல்லா சைடுமே கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கையால் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் இதை வந்து ஃபஸ்ட்டுக்கே நம்ம கட் பண்ணி கொள்ளணும். கட் பண்ணும்போது கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிங்கன்னா நம்ம பனியை போட்டிருக்கக்கூடிய ஷீட்டும் சேர்ந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக இந்த பக்லவா ரெசிபி அப்படி இல்லாட்டி அரேபியன் ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது இதுக்கு கீ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கீ இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டர் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். இதை வந்து நான் மெல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதே வந்து நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அரை கப் அளவுக்கு பட்டரை மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதை மெல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மெல்ட் பண்ணி எடுத்த பட்டரை வந்து நம்ம இந்த பக்லவா ஷீட்டில் மேலால் அப்படியே ஃபுல்லாகவே கவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். சேம் டைம் அவனையும் ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. 180°ல வந்து குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் வரையும் நல்லா அவனை ஹீட்டாக விட்டதுக்கு பின்னாடி தான் நீங்கள் இதை பேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். அவனில் இருக்கக்கூடிய மிடில் லேயரில் இந்த ட்ரேயை ப்ளேஸ் பண்ணி இந்த லேயரில் மேலால் இருக்கக்கூடிய லேயர் இருக்குது இல்லையா, இந்த லேயர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டியும் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மேலாக இருக்கக்கூடிய லேயர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா பேக் ஆகி வந்திருக்கு இல்லையா, ஸோ இது வந்து சூடாக இருக்கும் போதே இதுக்கு நம்ம சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கொள்வோம். நான் இங்கே வந்து கோல்டன் சுகர் சிரப் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கோல்டன் சுகர் சிரப் நார்மல் சிரப்பெல்லாம் வந்து நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இந்த பக்லவா ட்ரேயை வந்து நீங்கள் அவன்லேருந்து எடுத்த உடனே நீங்கள் சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்லவா வந்து பேக் ஆகி மேலே கீழே எல்லாமே நல்ல லேயர் ஃபார்மில் வந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல ஃப்ளேக்கியாகவும் இருக்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதுக்கு குயிக்காக டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.